ஆஃப்ரிக்காலலாம் அந்த ஃபூஃபு ரெசிபி பண்ணி சாப்பிடுவாங்க. என்னது ஃபூஃபு ரெசிபியா? அப்படிதான் எனக்கும் ஆரம்பத்தில இருந்தது. அதை எப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நானும் வீட்ல ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பரா வந்திருந்தது. இதோட ரெசிபியும் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக இந்த வீடியோல ஷேர் பண்றேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான மரவள்ளி கிழங்கா வாங்கிட்டு, தோல் எல்லாத்தையும் எடுத்துட்டு, இந்த மாதிரி கட் பண்ணிட்டு, தண்ணியில ஒரு அலசி எடுத்துட்டு, மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா பேஸ்ட்டா அரைச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. தண்ணியெல்லாம் நிறைய ஊத்திறக்கூடாது. கொஞ்சமா தண்ணி ஊத்தி இந்த மாதிரி அரைச்சு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அடுப்புல அதை அப்படியே தூக்கி வச்சுட்டு உப்பு வந்து தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா கூட வேண்டாம். அடுப்பை வந்து ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. அது நல்லா ஒரு மாதிரி ஸ்டிக்கியாக அந்த மாதிரி மாறும், ஒரு களி மாதிரி வரும். ஸோ அப்போவே நமக்கு தெரியும் இது வெந்துருச்சுன்னு சொல்லிட்டு. இதை மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் கை வலிக்கும். நான் ஹஸ்பண்ட்டை கொடுத்துட்டேன், நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி. அவர் தான் நல்லா மிக்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் மீன் குழம்பு சிக்கன் குழம்போட வச்சு சாப்பிடுங்களேன், ரொம்ப சூப்பராக இருக்கும்.